வித் கலெக்டர். விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுள் கல்வி, பொது அறிவு, விளையாட்டு, ஓவியம், இசை உள்ளிட்ட பல்வேறு திறன்கள் அடிப்படையில் அவர்களின் திறன்களை கண்டறிந்து மாணவ மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் அழைத்து கலந்துரையாடும் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி 7/1/2022 அன்று தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இதை வந்து இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு முன்னாடி இங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு மேகநாத ரெட்டி. இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன அப்படின்னா, இளம் மாணவர்கள், ஒரு 10th 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இவர்கள்லாம் மாவட்ட ஆட்சியரோட நேரடியாக ஒரு 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 50-60 மாணவர்கள் ஒரு பேட்சில் கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. செங்கல்பட்டில் வந்து நான் 2016-17 வந்து நாங்கள் சப் கலெக்டராக இருந்தப்போ மாணவர்களை அழைச்சி இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன், ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அப்பையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத மாணவர்கள், கிராமப்புற பகுதியில் வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றிய விழிப்புணர்வுகள், தங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால வாய்ப்புகள், அதனுடைய விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் சில ஆய்வுகள் பண்ணோம். அதில் நிறைய மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பில் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, மதிப்பெண்கள் சிறப்பாக எடுத்த எல்லோருமே இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றவர்களாக இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்டலாம் பேசி அனலைஸ் பண்ணுறப்ப, மதிப்பெண்களை விட அந்த மதிப்பெண்களை பயன்படுத்தி எத்தகைய வாய்ப்புகளை அடைய வேண்டும் என்பது குறித்த வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வு, த அவேர்னஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால இந்த காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராமை இன்னும் நாங்கள் மெருகேற்றி ரெகுலராக இதை பண்ணோம். ஒரு வாரத்துக்கு 2-3 நாட்களாவது ஷெட்யூல் மாவட்ட ஆட்சியரினுடைய தினசரி அலுவல்களில் இது வந்து ஒரு பார்ட்டாகவே இணைச்சு, குறிப்பாக என்னோட லஞ்ச் டைமில் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அந்த லஞ்ச் டைமை வந்து மாணவர்களுக்காக ஒதுக்கி, ஒவ்வொரு பள்ளியில் சிறப்பாக செயல்படக்கூடிய 50 மாணவர்கள், 60 மாணவர்கள், விளையாட்டில் செயல்படக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வந்து பல்வேறு கலை இலக்கியங்களில் செயல்படக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி வந்து சிறந்த ஆளுமைகளாக விளங்கக்கூடியவர்களை ஸ்பெஷல் செஷன்ஸ் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து மாணவர்கள் மத்தியில் இந்த படைப்பாற்றல், கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்குது. அதனால் அதில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய, இப்போ இது பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் கோபி சுதாகர் வந்தாங்க. அதே மாதிரி படைப்பிலக்கியங்களில் ஆர்வம் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு சொல்கிறதுக்காக எழுத்தாளர் பெருமாள் முருகன் வந்தார். அதே மாதிரி வந்து நிறைய கிரிக்கெட்டில் நல்லா விளையாடக்கூடிய மாணவர்கள், ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்கள் கிரிக்கெட்டை ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறப்ப அதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜ் வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையும் சிறப்பாக இருக்கவங்களையும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் அவங்கள ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்து எவரெஸ்ட்டை முதலாக ஏறிய தமிழ் பெண்மணி அப்படின்ற பெருமைக்குரிய திரு முத்தமிழ் செல்வி அவர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸு, யூத் ஐக்கானாக இருக்கவங்களையும் நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றோம். ஸோ ஏறத்தாழ வந்து ஒரு 200வது காஃபி வித் கலெக்டரை நம்ம நிறைவடைய போகிறோம். ஸோ இந்த 200வது ஈவெண்ட் அப்படின்றது கடந்த 2 ஆண்டுகளில் வாரத்திற்கு 2-3 ஈவெண்ட்டெல்லாம் தொடர்ச்சியாக நடத்தி ஏறத்தாழ ஒரு 10,000-12,000 மாணவர்களை பர்சனலாக கலந்துரையாடி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இதன் மூலமாக நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்மை பார்க்க முடியுது. மாணவர்கள் வந்து அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இதுவரையும் அவனுக்கு ஒரு என்ன படிக்க போகிறன்ற எதிர்கால திட்டம் இல்லாமல் இருந்தது, இப்போ சில திட்டத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான், புதுசாக அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ மெடிசன் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு லா படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 30-40 நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. இந்தியாவினுடைய தலை சிறந்த நிறுவனங்களில் போய் படிப்பதற்கு ஒரு 200-500 மணி நேரம், இந்த 200-500 மணி நேரம் சரியான வழிகாட்டுதலோடு படித்தாங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், ஒரு பின்தங்கிய சூழலிருந்து வரக்கூடியவங்க கூட இதை வெற்றி பெற முடியும் அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகளோடு அவங்களுக்கு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது, படிக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியமானது, அதை படிப்பதை எப்படி எளிமையாக்குறது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்லாம் சொல்கிறோம். மற்ற அவங்களுக்கு பொதுவான பார்வைகள், கலெக்டர்னால் யார், நம்மளுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்குடைய பவர்ஸ் என்ன,
அந்த மாதிரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழல்கள், நம்மை சுற்றி ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, நம்மை சுற்றி அதிகார வலிமை மிக்க நிறுவனங்கள் எது, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற மாதிரி நிறைய அவர்களுக்கான கலந்துரையாடல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த காஃபி வித் கலெக்டரோட நிகழ்ச்சி. இது 200வது நிகழ்ச்சி அடைவது என்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த நிகழ்ச்சி நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கதா நிறைய ஃபீட்பேக் வருது. ஸோ இதை தொடர்ச்சியாக நடத்துகிறோம். இந்த மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கேட்ச் தம் யங் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப புகழ்பெற்றது. அதாவது இளம் வயதிலேயே மாணவர்களை துறைமிக்க ஆர்வம் இருக்கவங்களை கண்டறிஞ்சு அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள சரியாக கைட் பண்ணணும்னா அடுத்து அந்த துறையில் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஒரு வழிநடத்தக்கூடியவர்களாக 60-70 ஆண்டுகளுக்கு அந்த துறையினுடைய போக்கை எதிர்காலத்தில் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்ற இதுக்கான ஒரு அடிப்படை தான் இந்த நிகழ்ச்சி காஃபி வித் கலெக்டரோட. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மாணவர்களுடைய உயர்ந்த லட்சியம், அவர்களுடைய உயர்கல்வி பயில்வதற்கு வழிகாட்டுதல், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளுதல், தோல்வியை எவ்வாறு எதிர்கொள்வது, அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அவர்களுடைய ஐயப்பாடுகளை அகற்றி அவர்கள் வாழ்க்கையில் எங்கோ பிறந்தோம், நாம் அரசு பள்ளியில் பயின்றோம், நமக்கு வசதி இல்லை, நமக்கு பின்புலம் இல்லை என்பதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு ஒரு தடை இல்லை என்பதை புரிய வைத்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்புடன் தொடர்ந்து உழைத்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் சரியான வழிகாட்டுதல் வழங்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். நாங்கள் எந்த நல்ல மார்க்ஸ் எடுத்தாலுமே ஸ்டில் நாங்கள் எங்களோட கெரியர் பார்ட்ஸ் பற்றி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். பட் கலெக்டர் சார் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரிலாம் நம்ம கெரியர் பார்ட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரிலாம் லேர்ன் பண்ணால் நம்மளோட மார்க்ஸ் பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. நம்மளை மாதிரி சேம் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செலக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது நிறையா பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, எனக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. லா பற்றி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளாட் எக்ஸாம் எழுதி லா போகலான்னு சொன்னாங்க. நிறைய கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஜேஇயில் எந்த இன்ஸ்டியூஷன்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஐஐடிக்கு போகிறதுக்கான வேறு வழிகள், வேறு எக்ஸாம்ஸ்னு சொன்ன போது எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிச்சு. இது மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு பயாலஜி குரூப்பாக இருந்தும் நாங்கள் நிறையா ஃபீல்ட்ஸ் எடுக்கலாம், நிறையா கோர்சஸ் படிக்கலாம்னு தோணுது. நீட்லாம் அவ்வளோவா எனக்கு ரொம்ப ஐடியா இல்லாமல் தான் இருந்துச்சு. இங்கே அவர் நீட் எங்கெல்லாம் படிக்கலாம், என்னென்ன சோர்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜ்லாம் போய் படிக்கலாம்னு அவங்க நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அதை வச்சு என் ஹையர் ஸ்டடிக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தேன், என்ன நடக்குமோ, கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப தெளிவாக ஈஸியாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன படித்தா என்னென்ன ஃபீல்டில் போகலாங்கிறத தெளிவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலெக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 முறை ஏறக்குறைய 90 நிமிடங்கள் சராசரியாக ஒவ்வொரு பள்ளிக்கும் அல்லது குழுவாக வரக்கூடிய அந்த மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு இந்த காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி மாவட்டத்தில் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சாதனையாளர்கள், அரசு உயர் அலுவலர்கள், பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு தங்களின் துறை மற்றும் பணிகள் சார்ந்த வாய்ப்புகள், படிப்புகள் மற்றும் அதற்கான திறமைகள் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றி ஊக்கப்படுத்தி அவர்களின் கேள்விகள் மற்றும் ஐயப்பாடுகளை களைந்து வருகின்றனர். புகழ்மிக்க எழுத்தாளர், 20 முதல் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வித்துறையில் மாணவர்களோடு நெருங்கி பழகி சிறந்த எழுத்தாளர் திரு பெருமாள் முருகன் அவர்கள், ஊடகத்துறையில் யூடியூபில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய திரு கோபி மற்றும் திரு சுதாகர் அவர்கள், இந்திய கிரிக்கெட் அணியின் மிக முக்கியமான விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜ் அவர்கள். ஸோ நீ இங்கே டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய நல்ல ரன் அடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இங்கேருந்து யாரோ ஒருத்தர் லீக் ஆடுவாங்க. எங்கே சென்னையில் நீ சென்னையில் ஒரு டீமில் ஜாயின் பண்ணி லீகில் அங்கே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜ் வந்துடும். நானும் டேரெக்டாலாம் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடல, 4th டிவிஷன் பிஎஸ்என்எல்ல ஆடி அதுக்கப்புறம் செகண்ட் டிவிஷன் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துக்கு செலெக்ஷன் வச்சாங்க. ஒரு 500 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ நான் போய் அந்த கூட்டத்தில் ஒரு 6 பால் போட்டேன், நீ போதுண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு, ஒரு 3 வாரம் கழிச்சு, என்கிட்ட அப்போ ஃபோன் கிடையாது, அண்ணோட ஃபோன் தான். 3 வாரம் கழிச்சு சேலம்லேருந்து இந்த மாதிரி வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான் பிஎஸ்என்எல் ஆடினேன், அவங்க மூலியமாக வந்தேன்னு. ஸோ இதில் என்ன சொல்லுவேன்னா, அந்த 6 பால் போட்டது அந்த திறமையினால தான் என்னை எடுத்தாங்களே ஒழிய இவங்க மூலியமாக அங்கே வந்தேன் அப்படின்னு எடுக்கல. ஸோ இவர் முன்னாடியே சொல்லியிருந்தா இவருக்கு தெரியும் அவரை.
நான் இந்த செலெக்ஷன் வந்த இடத்துக்கு முன்னாடி நான் பிஎஸ்என்எல் தான் ஆடி இருந்தேன்னா அவங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை சொல்லவே அதில் வந்துட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா லீக்லேருந்து நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இங்கே நிறைய ரன் அடி, இங்கே நீ ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாவே இங்கே ஒன்று டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ப்ரொமோட் பண்ணாங்களா சென்னை லீக் கண்டிப்பாக உனக்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ சென்னை லீக்ஸில் நீ நிறையா பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணினா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வரும். நான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்போ தான் நீ கற்றுப்ப. நீ வழிகள் இல்லாமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. நீ வழிகள் இருந்தால் தான் உனக்கு அந்த யோசிக்கிற விஷயம் நிறையா வரும், உன்னோட மென்டாலிட்டி ஸ்ட்ராங்காகும். நீ இந்த மாதிரி நீ ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப நிறைய பாசிட்டிவாக பேசுகிறவங்க, உன்னை என்கரேஜ் பண்ணுறவங்ககிட்ட நீ நிறையா பேசணும். யார்கிட்ட நீ மனசை விட்டு நீ ஒரு விஷயத்தை ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணினா அவங்க உன்னை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் நீ வந்து ரொம்ப நீ டவுனில் இருக்கிற ரொம்ப டவுனாகவே இருந்தீங்கன்னா நீ எந்திரிக்கவே மாட்டேன். அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அடி விழுந்தாலும் பரவாயில்ல, நீ எந்திரிக்கணும். அப்படிங்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப வேணும் இதுக்கு. தேங்க்ஸ்ண்ணா. அறிவியலின் பல்வேறு துறைகளில் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை எடுத்து கூறும் விதமாக சிறப்பு விருந்தினராக சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் முனைவர் வீரமுத்துவேல் அவர்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இஸ் வாக்ட் ஆன் டு த மூன் சர்ஃபேஸ்ன்றத எவிடன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. லைக் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது, பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவங்க போன டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்குது. நம்ம இப்போ ஸ்பேஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேறு லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் தட் தே ஹவ் நாட் done. Definitely they have done, and they really walked onto the moon surface, and Neil Armstrong has kept his foot. There is no doubt on it, according to me and many of us. Willpower and the will irunchinaale you are taking it to the next level. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி நம்ம பண்ணுறோம், அடுத்தது we will give up. அடுத்த இயர் வந்து ட்ரை பண்ணுறது இல்லை மேக்ஸிமம் 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம், 3ஆவது வாட்டி விட்டுருவோம். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் வந்து ஓகே போதும் நீ வேறு ஏதாவது வேலைக்கு போயிருன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஸ்ட்ராங்காக பர்சியூ பண்ணுங்கள் டில் யூ அச்சீவ் த கோல். இது வந்து நான் நிறைய வந்து லாகிங்காக பார்க்குறேன் சவுத் இண்டியன்ஸ் மத்தியில். இது வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களோட வில் பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் கேப்பபிள். நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க என்னால் அது முடியுமா அப்படின்னு. நானும் அப்படி தான் உங்களை மாதிரி ஒரு ஆளாக உட்காந்துட்டு அப்படி தான் நான் நினச்சேன். பட் அப்படி நினைக்காதீங்க. எவ்ரி ஒன் இஸ் கேப்பபிள். ஒன்லி திங் who can reach to that level is constantly putting an effort, consistent effort. அண்டு ஸ்ட்ராங்காக வந்து அவேர்னஸை வளர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு மொத்தம் டிசைர் மட்டும் இருந்தாலே கண்டிப்பாக போக முடியாது. அதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பாருங்கள். சேலஞ்சஸ் இருக்கிற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண் திருமதி முத்தமிழ்ச்செல்வி அவர்கள், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இவ்வளோ ப்ராப்ளம் தெரிஞ்சு என் மேலே இருந்த நம்பிக்கையை நான் விடவே இல்லை. ஸோ என் மேலே இருக்க கான்ஃபிடென்ட் எனக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அந்த உச்சிக்கே நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி வரும்னு சொல்லுவாங்களே, அது வந்து எனக்கு நடந்துச்சு. 3வது லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாதுன்னு. நான் அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கைடுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னா நான் இறந்துருப்பேன். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் போயிருக்கவே மாட்டேன். அதனால் நான் ரிஸ்க் எடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் நான் உயிர் போயிருந்ததுன்னா எப்படி இருந்திருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப். அப்போ வந்து இங்கே மரம் செடி ஏன் வளர்க்கணுன்றது தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. தைரியம் வந்து நம்ம எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, நம்ம இலக்கை அடையினாலும் சரி, தைரியம் கண்டிப்பாக வேணும். நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நம்மளை அந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெல்ப் பண்ணவங்கள நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் மறந்துடவே கூடாது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த அடைஞ்சதுக்கான மற்ற பலன் என்னென்னா மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி அவங்கள உருவாக்குறது. இந்த 4மே நம்மளுக்கு தேவை. மற்றும் பல்வேறு துறை சாதனையாளர்கள் கலந்து கொண்டு இதுவரை நடைபெற்றுள்ள 199 அமர்வுகளில் இதுவரை சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். இன்று வெற்றிகரமாக 200வது அமர்வு நடைபெறுகிறது. சாரோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அவர் எப்படி வந்து ஐஏஎஸ்க்கு வந்து எப்படி அச்சீவ் பண்ணி வந்தார். அவருடைய 10th இருந்து அவருக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஆனது. 11th 12th ஃபுல்லாக நான் படிச்சுட்டு வந்தேன். அடுத்து இன்ஜினியரிங் எப்படி முடித்தது, கோச்சிங் எடுத்தது, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாம்லேருந்து மெயின் எக்ஸாம் வரைக்கும் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, எல்லாமே அவருடைய இது எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபுல்லாக அவர் பசங்கிட்ட ஷேர் பண்ணார். இது மூலமாக பசங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி வேறு கோர்சஸும் இருக்குது.
அதுவும் இல்லாமல் நம்மளும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அச்சீவ் பண்ணி நம்ம போகணும் அப்படிங்கிற என்கரேஜும் பசங்களுக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக எங்கள் பசங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஜாப் அந்த கோர்சஸ் வந்து எடுத்து படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை எங்களுக்கும் இருக்குது. எங்களது மாவட்ட ஆட்சியர் வாரந்தோறும் காஃபி வித் கலெக்டர்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் 10th +1 +2 மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களது சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி வருகிறோம். நான் தோராயமாக ஒரு 30 நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருப்பேன். எங்கள் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாணவர்களும் சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்து அவரது உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கு என்னென்ன கோர்ஸ் பயிற்சால் இன்னும் நன்றாக இருக்கும், உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்கள் புரியும் முறையில் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன கல்வி படித்தா நம்ம என்ன வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு விரிவாக வந்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுடைய எய்ம் பற்றி கேட்குறாங்க. இதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களிடம் வந்து எய்ம் என்ன படிக்க ஆசைப்பட்றாங்க, என்ன கல்லூரிக்கு போக ஆசைப்பட்றாங்கன்றதெல்லாம் கேட்டுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கும்போது, ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ அவங்க வந்து சரியான முடிவு எடுக்கும்போது ஒரு பின்னால் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஏறத்தாழ ஒரு 15,000 மாணவர்கள் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்புகளை வந்து நிறைய வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நிறையா வந்து மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் பின்னால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள், ஒரு லீடர்ஸை வந்து கொடுக்குன்றதே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு லீடர்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க பல துறைகள்லையும் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. காஃபி வித் கலெக்டர் இட் மீன்ஸ் இட் பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் கலெக்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கலெக்டர் சாரை பார்க்கணுன்னா எதிர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கலாம், ஒரு ஆனுவல் டே அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஸ்கூலுக்கு வரணும், இல்லை இவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் அந்த மாதிரி பார்க்க முடியும். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட் 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த காஃபி வித் கலெக்டர். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் எடுத்தால் ஃபர்தராக உங்கள் லைஃப்பில் ஷைன் ஆகலாம், எதற்கு கரண்ட்டாக டிமாண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட் ஆப்ஸ் டெக்னாலஜிஸ், ஒரு சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் மூலயமா அவங்களுக்கு அந்த ரீச் இருக்குது. ஸோ தட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்களோட கெரியரில் எப்படி யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்துமே இந்த காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் மூலமா அவங்களுக்கு ஷேர் பண்ணப்படுது. மெயினாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் தேர் ஸ்கில்ஸ். அவங்ககிட்ட இருக்க ஒரு திறமையை வந்து எப்படி வெளியே கொண்டு வருது, அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அது அவன் கெரியரில் எப்படி அது வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை என்ன மாதிரியெல்லாம் ஹை பொட்டென்ஷியலோட அதை அவுட்புட்டாக கொண்டு வர முடியுங்கிற விஷயத்த சார் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸி இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் சாரோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட யூபிஎஸ்சி ஜேர்னி, அவர் இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க தயக்கங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மாணவர்களுக்கு கிடைச்சது வந்து ரியலி இட்ஸ் வரம் தான் சொல்லணும் நம்ம. வணக்கம், என் பேர் பார்த்தசாரதி. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம் தாலுக்காவில் கணபதி சுந்தர நாச்சியார்புரம் என்ற ஒரு கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். அப்பா வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காங்க, அம்மா வந்து கூலி தொழிலாளி தான். நான் எங்களுடைய அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளி சுந்தராஜபுரத்தில் நான் 1 முதல் 12 அப்புறம் அங்கே நான் படிச்சுட்டு வந்தேன். அங்கே நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது தான் காஃபி வித் கலெக்டர், அதாவது கெரியர் கைடன்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நடக்குன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து சொன்னாங்க. ஸ்கூல்லேருந்தே எங்களை அழைச்சிட்டு போய் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ண வச்சாங்க. அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு என்னென்ன சொன்னாங்கன்னா, கலெக்டர் சார் வந்து நேரடியாக எங்களை பார்த்து 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் நம்ம என்னென்ன உயர்கல்வி நம்ம போகலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன என்ட்ரன்ஸ் எழுதி ப்ரீமியம் இன்ஸ்டியூட் போகலான்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் போகலாம், மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் போகலாம், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதி எந்த மாதிரி காலேஜ் போகிறது எல்லாமே நிறையா சொன்னாங்க. எக்ஸாம் இல்லாமல் நம்ம மார்க் பேஸ் படி நம்ம எப்படி என்னென்ன காலேஜ் போடலாம், நம்ம என்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. இந்த காஃபி வித் கலெக்டர் அந்த மீட்டிங் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியா பேஸ் பண்ணி நாங்கள் 12th நான் வந்து என்ட்ரன்ஸ் எழுதி ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதி
நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். என் பேர் ஸ்வேதா. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் மெதலக்குள ஊராட்சியில் இருக்கிற இலுப்பேசன் என்னோடய சொந்த ஊர். என்னோடய அப்பா பேர் மாரிமுத்து, அம்மா பேர் பரமேஸ்வரி. 2 பேர் விவசாய வேலை பார்க்குறாங்க. நான் 9th-லேருந்து 12th வரைக்கும் சேதுபதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் வழியில் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் நடந்துச்சு. நான் 12th படிக்கும்போது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு சார் கூப்பிட்டு போனாங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து. ஸோ அங்கே போகும்போது எதிர்காலத்தை பற்றி என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க ரொம்ப பயந்துக்கிட்டே ரொம்ப போனேன். அங்கே சார்கிட்ட போய் ரொம்ப மேல் படிப்புக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சார் ரொம்ப அருமையாக சார் எடுத்துனார். எனக்கு வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. சார்ட்ட வந்து நான் கேட்டேன், சார் எனக்கு வேணும் மருத்துவர் ஆகணும் சார், எனக்கு என்னென்ன பண்ணணும் சார்னு கேட்டேன். சார் சொன்னார், நீட் இருக்குப்பா, நீட்டுக்கு அப்புறம் 7.5 இருக்குப்பா, 7.5 போனால் ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு சார் சொன்னார். சார் சொன்ன மாதிரி நானும் பின்பற்றினேன். கிராமப்புறத்தில் வந்து எனக்கு வந்து கைட் பண்ண யாருமே இல்லை. சார் கொடுத்த மோட்டிவேஷன் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் நடந்த நீட் தேர்வில் நான் வந்து தேர்ச்சி பெற்று 531 மார்க் எடுத்து இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் நடத்தின காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் நடத்தின நம்ம கலெக்டர் சாருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காஃபி வித் கலெக்டர் வந்து என்னுடைய பொண்ணு வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. என்னமோ காஃபி வித் கலெக்டர்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சேனே தவிர இவ்வளோ ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து என் பொண்ணு வந்து சொல்லுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. காஃபி வித் கலெக்டர்ன்ற ஸ்கீம் வந்து இந்த கலெக்டர் வந்து ஆரம்பித்து வச்சதில் அதுலேயும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 194வது நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக படுகிறேன். என் பொண்ணு வந்து படிச்சிருக்கா, ஆனால் இவளுக்கு எப்படி போகணும், எந்த ஸ்ட்ரீமுக்கு போகணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போது நான் என்ன நினச்சேன்னா அவளை படிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி சேர்ப்போன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து அட்டன் பண்ணதுக்கு பிறகு இல்லைம்மா உங்களுக்கு தப்பான ஐடியா இருக்குது, அதுக்கான ஸ்ட்ரீம் எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமே தனித்தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஸ்ட்ரீம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன படித்தாலும் அந்த ஸ்ட்ரீமில் போய் என்ட்ரன்ஸ் எழுதலாம். இப்போ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து அதுக்கு தனியான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது தனியாக படிச்சுக்கிடணுன்றது தெரிய வந்துச்சு. அதுபோக பயோமேக்ஸ்காரங்களுக்கு வந்து வேறு மாதிரி என்ட்ரன்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் என்னென்ன என்ட்ரன்ஸ் இருக்குது, என்னென்ன என்ட்ரன்ஸ் என்னென்னா எந்தெந்த காலேஜுக்கு போகலாம், அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டர்டான காலேஜுக்கு போகணுன்னா எந்த மாதிரி போனால் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றதையும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுவும் போக யூபிஎஸ்சின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. நம்ம கலெக்டர் சார்லாம் அந்த எக்ஸாம் எழுதி வந்ததுனால அந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படி படித்தா போகலாம் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து இந்த காஃபி வித் கலெக்டர் அட்டன் பண்ணதில் எனக்கு ரொம்பவே கிளியராக இருந்துச்சுன்னு என் பொண்ணு சொன்னால் அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணால் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலையும் கிடைக்கும், அவங்களுக்கான ஒரு லைஃப்பும் செட்டில் ஆகுன்றதை நான் இதில் முழுதரமாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி கலெக்டர் சாருக்கு, ரொம்ப நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நன்றி சார்.